தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 1999 பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது வரலாற்று பிழை அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறார். என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில்? வரலாறு வேறு விதமாக சொல்கிறது. 1998 அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 99 ஒரு ஓட்டு, அதுல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அதற்கு பிறகு திமுக கூட்டணி. அதற்கு பிறகு 2004 மீண்டும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி. அதை ஏன் மறந்தார் என்று தெரியவில்லை. 40க்கு 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடையவில்லை. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது வரலாற்று பிழை என்கிற வார்த்தையவே பயன்படுத்தி இருக்கிறார். 2014, 2019, அதற்கு முன்னதாக 2009 அதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கு அவர் மறுத்தார். 2014 காலகட்டத்திலே திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் போயஸ் கார்டனில் வலியுறுத்திய போதும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஜெயலலிதா சம்மதிக்கவில்லை. எப்போதுமே கூட்டணி கிடையாது என்றும் அவர் தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. வரலாறை வசதியாக மறக்கிறார் கடம்பூர். அது இன்றைய தேதிக்கான இந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக 1999 அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். அதற்கு முன்னதாக நிறைய சம்பவங்கள் நடந்தன. ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்குகள், அதற்கு தனி நீதிமன்றம் அமைத்தார்கள். தனி நீதிமன்றம் அமைக்கக்கூடாது என்று ஜெயலலிதா மத்திய அரசினை எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பல்வேறு வருமான வரி வழக்குகள் அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து ஏற்பட்ட வெறுப்புகள் காரணமாகத்தான் அந்த கடைசியிலே அப்படியான ஒரு முடிவை ஜெயலலிதா எடுத்தார். அது அவர் மாற்று அரசு அமைக்க முயற்சி செய்தார். அது கைகூடவில்லை. காரணம் முலாயம் சிங் யாதவ். முலாயம் சிங் யாதவ் அப்போது சோனியா காந்தி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு மறுத்து விட்டார். பூர்ணிசாமி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லோருமே டெல்லியிலே முகாமிட்டிருந்தார்கள். அவர் மறுத்ததால் தான் அந்த மாற்று அரசு அமைக்க முடியாமல் போனது. அதுபோக கார்கில் போர் கதாநாயகன் வாஜ்பாய், அதே போல ஆபரேஷன் சிந்தூர் கதாநாயகன் நரேந்திர மோடி அவர்கள். எனவே அவரது வெற்றி என்பது உறுதி என்கிற ரீதியிலே கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருக்கிறார். கார்கில் போர் 99, கார்கில் போர் வெற்றிக்கு பிறகு 2004 வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படி என்றால் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை இழப்பார்களா? இந்த கேள்வியை நான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கே விட்டு விடுகிறேன். நன்றி திரு தராசு ஷியாம் இணைப்பில் வந்தமைக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.